ஒரு துறையில் ஒரு முறை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கே 125 கோடி ரூபாயிலிருந்து 175 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக வசூலிக்கப்படுதுன்னா ஒட்டுமொத்த துறைகள்லையும் லஞ்சமாக வாங்கப்படுற பணத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இதை நாங்கள் சொல்லலை, அமலாக்கத்துறை சொல்லுது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள்னு கிட்டத்தட்ட 2538 பேருக்கு முதலமைச்சர் தன்னோட பொற்கரங்களால் பணி நியமன ஆணைகளை கொடுத்ததை நமக்கு ஞாபகம் இருக்கும். அதில் அரசியல்வாதிகள், முக்கிய புள்ளிகள் தங்களுக்கு ஆதரவான சுமார் 150 பேருக்கு மேலே அந்த வேலையை வாங்கி தர்றதுக்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக கொடுத்ததுக்கான ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாகவும், மோசடியில் ஈடுபட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அமலாக்கத்துறை இயக்குனர் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தோட 232 பக்க அறிக்கையும் அமலாக்கத்துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்காக நடந்த தேர்வுலையும் மோசடி நடந்திருப்பதாகவும், அதில் தேர்வு நடத்தின அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளையும் விசாரிக்கணும்னு அமலாக்கத்துறை வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர்கிட்ட கேட்டால், எனக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள கடிதம் பற்றி எதுவும் தெரியாது, எந்த முறைகேடுகளும் இல்லாமல் சரியாக சிறப்பாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிற 150 பேர் மட்டும்தான் மோசடி செய்து வேலை வாங்கியிருப்பாங்கன்னு நாம் எப்படி நம்ப முடியும்? சாதாரணமாக ஊழல் நடக்கிற இந்த அரசில் எது வேணும்னாலும் சாத்தியம். 2538 பேரில் ஒரு 20% பேர், அதாவது 500 பேருக்கு குறுக்கு வழியில் பணியாணை வழங்கப்பட்டதாக வச்சுப்போம். அந்த சராசரி படி பார்த்தா 125 கோடி ரூபாயிலிருந்து 175 கோடி ரூபாய் வரை லஞ்சமாக வசூலிக்கப்பட்டிருக்கலாம். பண மோசடியில் ஈடுபட்ட மிகப்பெரிய ஊழல் நெட்வொர்க்கை அமலாக்கத்துறை விசாரித்ததன் மூலமாக தான் இப்போ இவ்வளவு பெரிய ஊழலை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த மோசடி நெட்வொர்க் யார் தெரியுமா? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கவனிச்சிட்டு வர்ற அமைச்சர் KN நேருவோட தம்பி ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தோட வங்கி பண மோசடி வழக்கை விசாரிக்கும் போது தான் இவ்வளவு பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அரசு வேலைக்காக வாங்கப்பட்ட லஞ்ச பணத்தை, அதாவது கருப்பு பணத்தை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் அமைச்சர் KN நேருவின் தம்பியின் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம் மூலமாக வெள்ளை பணமாக மாற்றுறதுக்குன்னு சொல்லப்படுது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசோடைய இன்னொரு ஊழலை அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும், லஞ்சம் கொடுத்து சிலர் வாங்கி இந்த அரசு வேலைக்காக விண்ணப்பித்த 1.12 லட்சம் பேரில் கடினமாக படித்து விடாமுயற்சியுடன் போராடிய தகுதி வாய்ந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு கேள்விக்குறியுள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டிருக்காரு. 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக குறிப்பிடும் அண்ணாமலை இது தொடர்பாக CBI விசாரிக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு. அரசு வேலைக்கு எப்படியாவது போயிடணும்னு கஷ்டப்பட்டு படிக்கிற ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப இளைஞர்களே, பார்த்தீங்களா சமூக நீதி பேசுகிற அரசு உங்களை கனவை எப்படி சுக்குநூறாக உடச்சிடுச்சுன்னு. அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டுக்கு எப்போதும் போல் நாங்கள் நேர்மையாக தான் தேர்வு நடத்தினோம், மோசடி எதுவும் நடக்கலை, சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு தயார்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அமைச்சர் KN நேரு. காசு இருந்தால் அரசு வேலை வாங்கிடலாம் என்கிற நினப்பு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களோட விடாமுயற்சியை, உழைப்பை உதாசீனப்படுத்துது. முறைகேடு எதுவும் நடக்காத இருக்கிறோங்கிறதான் எல்லாருடைய விருப்பம். அப்படி நடந்திருந்தா அதை சரியாக விசாரிக்கணுங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. அமலாக்கத்துறையோட இந்த கடிதத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.